Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். சரியான செம்ம சந்தோஷமா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க பிகாஸ் நம்ம வீடியோ வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சீரியஸா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு பிகாஸ் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். நீங்க போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப வெளியே எடுப்போம். ரியலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் தேங்க்ஸ் டு பிளிப்கார்ட். சீரியஸா இவ்வளவு சீக்கிரமா நாளைக்கு தாங்க ரிலீஸ் டேட்டு, பட் இன்னைக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்டா டெலிவரி பண்ணிருக்காங்க. ஈவன் சரியான மேட்டர் வேற ஒன்று நடந்துச்சு நேற்று. பிகாஸ் நான் நேற்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லோக்கல்ல வந்து விசாரிச்சு லோக்கல் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வந்து நேரா போய் வாங்கிடலாம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டேட் வந்து எனக்கு 12th காமிச்சது. அது 10th ரிலீஸ், 11th வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டெலிவரி கிடையாது, 12th இருந்துச்சு டெலிவரி டேட். பட் எப்படின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நேற்று கேன்சல் மொபைல்ல வந்து பிளிப்கார்ட் ஆப்ல போயிட்டு கேன்சல் பட்டன் அமுக்குற வரைக்கும் போயிட்டேன். நான் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துச்சு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் ஆர்டர் இஸ் ஷிப்டுன்னு வந்துச்சு. என்னடா இது இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு, ஷிப் பண்ணிட்டாங்களா? சரி ஓகே, இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 12th இருந்துச்சு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரியலி. ஆனா பட் வந்து நேத்துல இருந்து கொஞ்சம் ட்ராக்கிங் பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலா இந்த நேத்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு, ட்ராக் பண்ணிட்டே இருந்த ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்கு. சீரியஸாவே அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் டேட்டே நாளைக்கு தான். எவ்வளவு பேர் வீடியோ போட்டுப்பாங்கன்னு தெரியல. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ்க்கு வந்து தமிழ்ல போட்டுப்பாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் போடுறோமானு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். சரி இப்போ வெளியே எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வெயிட் பண்ண விரும்ப வைக்கலாம் பிகாஸ் இந்த வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் உள்ளதான் இருக்கு. குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கான். நான் வந்து சும்மா போட்டோ மட்டும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ எடுத்து மட்டும் போட்டேன். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்ன்னு தானே போட்டிருக்கு. எதுவும் மாத்தல இல்ல, மாத்திட்டாங்க. நான் பயந்துட்டு இருந்தேன், இவரால எக்ஸ்பாக்ஸ் ஒன்னை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கூட நான் யோசிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பாக்ஸ் ஒன்னை வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சு நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ் ஒன்னை வந்து அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். சரி, என்கிட்ட வந்து எக்ஸ்பாக்ஸ் ஒன் எக்ஸும் இருக்கு, எஸ்ஸும் இருக்கு. இது கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சைஸ். ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சரி, இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஓரம் வச்சிருக்கான். சீரியஸாவே நான் வந்து மெர்சல் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாவே நான் பிளிப்கார்ட் டெலிவரி பார்த்து மெர்சல் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஆர்டர் பண்றதா பிளிப்கார்ட்ல கூட பண்ணிக்கலாம். பட் அமேசான்லயே எல்லாத்துலயும் அவைலபிளா இருக்கு, ரிலையன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து டெலிவரி பண்ணுவாங்களான்னு தெரியல. பிளிப்கார்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் எக்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் அது வேற முறை ட்ரை பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு சர்ப்ரைஸா அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிவில கனெக்ட் பண்ணி ஏதாவது கேம்ஸும் ப்ளே பண்ணிடலாம். இது டிஜிட்டல் தான், கேம்ஸ் வேற டவுன்லோட் பண்ணோம். பட் எனிவே கேம் பாஸ் இருக்கு. சரி ஓகே, பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு தான் எக்ஸ்பாக்ஸ்னு போட்டிருக்கு. அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கல பிகாஸ் எக்ஸ்பாக்ஸ் ஒன்று கொடுத்தாலும் இன்னும் பயமா இருக்கு. 120 FPS ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 512 GB SSD. ஸோ உங்களுக்கே தெரியும் இது டிஜிட்டல் எடிஷன் தான் இது. ஓகே, இதை ஜஸ்ட் டர்ன் பண்ணி பார்ப்போம். டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கு. கேமிங் அட் அப் டு 150 FPSன்னு போட்டிருக்கு, அப் டு 120 FPS. ஓகே, அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் வெலாசிட்டி ஆர்கிடெக்சர், 512 GB சாலிட் டிரைவ் அண்ட் வேரியபிள் ஃப்ரெஷ் ரேட்டுன்னு இருக்கு. HDR இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஹை டைனமிக் ரேஞ்ச் பிகாஸ் 120 FPS கண்டிப்பாக இருக்கணும். டிஸ்க் ஃப்ரீ கேமிங், அதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷன் சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் கன்சோல் இருக்குது, ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர் இருக்குது, ஒரு ஹை ஸ்பீட் HDMI கேபிள் இருக்குது, அண்ட் ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டின்னு இருக்குது. இது என்னன்னு தெரியல, பார்த்துடலாம். ஸோ HDMI, அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி அண்ட் DTSன்னு இருக்குது, விஷன் அட்மோஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடில் பாருங்கள், பவர் யூர் ட்ரீம்ஸ்ன்னு இருக்குது, ரீடிஃபைன் ஸ்பீட் வித் எக்ஸ்பாக்ஸ் வெலாசிட்டி ஆர்கிடெக்சர் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் இருக்குன்னு. ஓகே, சும்மா போட்டிருக்காங்க. அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு 100+ ஹை குவாலிட்டி கேம்ஸ், மெம்பர்ஷிப் சோல் செப்பரேட்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தனியாக கேம் பாஸ். பட் எனிவே என்கிட்ட வந்து மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் நம்ம வாங்கணும். பட் எனிவே என்கிட்ட இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பர், 512 GB SSDன்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா அந்த சீல் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே தான் ஓப்பன் இருக்குது. சரி, சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஐயோ இது எப்படி தான் பிச்சு தான் ஆகணுமோ? இது பிஞ்சிருச்சு. சரி விடுங்க, எடுத்த உடனே எப்பயுமே சொதப்பும்ல.
இது ஏன்னா ஸ்டிக்கர் ரொம்ப திக்காக இருந்துச்சு. சரி எதுவும் பண்ண முடியாது. சரி இப்படியும் உள்ளே வந்து ஒட்டின்னு தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, 2 இடத்துல இருக்குது. இதையும் பிக்கணும். இதுவும் ஒழுங்காக வருமானு தெரில. ஓகே, இது பிச்சாச்சு. இந்த பக்கம் இருக்கிறதும் பிக்கணும். கரெக்டாக வரல ப்ரோ. இது எல்லாமே கொஞ்சம் கேவலமாக தான் வந்திருக்கு. இதையும் எடுத்தாச்சு. ஐ திங்க் இப்போ அப்படியே தூக்க வேண்டியது தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சைஸு. என்னமோ பார்த்தீங்கன்னா இந்த பீஸா டெலிவரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. உள்ளே இந்த மாதிரி வச்சுருக்காங்க அட்டை. உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி அட்டை வச்சுருக்காங்க. இந்த அட்டைக்குள்ளார இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுவும் இருந்துச்சு. ஸோ இது என்னதுன்னு தெரியல. கனெக்ட் பவர் கார்டு அண்ட் HDMI டு கன்சோல், தென் ப்ரெஸ் எக்ஸ்பாக்ஸ் பட்டன் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பாக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இது இருக்குது. சூப்பர். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. பட் சீரியஸாக ஃப்ரெண்ட்ஸ், இது இன்சைட் பாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறதோ. ஓகே ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. கன்சோலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பிரெட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. HDMI கேபிள் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது என்னது? பவர் கேபிள். ஓகே சூப்பர், இந்தியன் டைப்பில் இருக்குது. அண்ட் ஒரு HDMI கேபிள் அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. HDMI கேபிள் ஹை ஸ்பீட் கேபிள்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஹை ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். யா, ஹை ஸ்பீடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயர்ஸு 2 பக்கமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹை ஸ்பீடுன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, பவர் கேபிள். அண்ட் இது கண்ட்ரோலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலர் சூப்பராக இருக்குது. ஒயிட்டு தான் ஆல்ரெடி இருக்கிற கண்ட்ரோலரும். அப்பா செம காம்பேக்ட் அண்ட் க்யூட்டாக இருக்குது. பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திங்க் நல்லாயிருக்கு பாருங்க. திங்க் பேட்ரி இருக்குமா இல்லை போடணுமான்னு தெரியல. பேட்ரி இல்லை. சரி, பேட்ரி 2 கொடுத்துருக்காங்க. என்ன கம்பெனின்னு தெரியல. டியூராசெல்லாக தான் இருக்கும். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டியூராசெல்லாக தான் இருக்கணும். சூப்பர். நான் நீட்டாலாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒன்று நீட்டாக பண்ணுறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங். ஸோ டியூராசெல் இருக்கு. டியூராசெல் தான். ஓகே, இட்ஸ் நாட் ரீசார்ஜபிள். ஓகேவா, இட்ஸ் நாட் ரீசார்ஜபிள். ஜஸ்ட் நம்ம இதோட பவர் போயிடுச்சு அப்படின்னா வேறு வாங்கி தான் போடணும். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் கண்ட்ரோலர். எடுத்துருவோம். கண்ட்ரோலர் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பழைய கண்ட்ரோலரோட கம்பேரும் பண்ணி பார்ப்போம். சரி, ஒயர்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இது உள்ளே வச்சுட்டு உள்ளே வச்சுருவோம். மேனுவல் இருக்குது. அஃப்கோர்ஸ் மேனுவல் கண்டிப்பாக தருவாங்க. மேனுவல் ஒன்று இருக்குது. சரி, சரி ஓரம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து போட்டுருவோம். மைனஸ் போட்டாச்சு. அப்படியே ஒரு ஒயிட் கண்ட்ரோலர் இருக்குது, அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த பட்டன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது இருந்தாலே போதும் போல இருக்குது, அவ்வளோதான். டிஜிட்டல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி எடுப்போம். க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு வீடியோவில் பார்க்கும்போது கூட நிறைய வீடியோ பார்த்தோம்ல, அப்போ கூட நமக்கு தெரியல இது இவ்வளோ தான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. நிண்டெண்டோ ஸ்விட்ச் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நிண்டெண்டோ ஸ்விட்ச் எவ்வளோ இருக்கும்? நிண்டெண்டோ ஸ்விட்ச் சைஸ் தான் இருக்குது ஆக்சுவலி.
சூப்பராக இருக்கும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? 1 2 3. சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் சைஸே. பாருங்க, ஃப்ரண்ட்ல இவ்வளோண்டு பாருங்க, ஃப்ரண்ட்ல இவ்வளோண்டு இருக்கு. ஒரு USB 2 இருக்கு, டைப் 2 இருக்கு. அண்ட் ப்ளூடூத் வந்து பேரிங் பட்டன் இருக்கு. அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. இங்கே பேக் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் சைடு தான் இது ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே இருக்கும். லெஃப்ட் ரைட் சரியா இருக்கு, பட் ரொம்ப குட்டியா இருக்கு. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாருங்க, அந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே. பட் நம்ம அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணணும். ஸோ பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுறது, ஒரு HDMI அவுட்புட் இருக்கு, 2 USB டைப் 2 இருக்கு. ஏன் 3 கொடுக்காம 2 கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒரு எத்தர்நெட் கேபிள், அதாவது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப கியூட்டாக இருக்கு. ஸோ நம்ம இந்த சேம் கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஹை ஸ்பீட் கேபிள், ஆல்ரெடி 4K ஹை ஸ்பீட் கேபிள் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 மீட்டர் 2 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். மேனுவல் பார்த்தா தெரியும். சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க, இன்சர்ட் இது பண்ணியாச்சு. அண்ட் பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது பவர் கேபிளும் பக்காவா இருக்கு. நம்ம சைஸும் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி இந்த ஒயரும் சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிவிலையும் கனெக்ட் பண்ணிடலாம், பவர்லையும் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 3 கன்சோலையும் வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா Xbox One X, இது வந்து Xbox One S. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணா இது பாருங்க, அதோட அதில் வந்து பாதி மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சைஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதியா இருக்கும் போல இருக்கு. பாருங்க, ஹைட் இவ்வளவுதான் இருக்கு, பட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளவுதான் சைஸ். அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் சைஸ்ல தான் இருக்கும். சேம் சைஸ்ல தான் இருக்கு. இதுல பாதி தான் இருக்கு, பாதி இல்ல, 75% இருக்கு. Xbox One S வந்து பாத்தீங்கன்னா 75% தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த Xbox Series S, Xbox Series S, Xbox One S, Xbox One X. சரி, இது வைப்போம். ஸோ ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டும் ஈக்குவல் சைஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது 75% இருக்கு, பட் சூப்பரா இருக்கு. ஐ திங்க் இது வந்து ஏர் வென்டிலேஷன் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டர்ன் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோலர் இது வந்து பாத்தீங்கன்னா Xbox One S ஓடது. ஸோ இதோட கண்ட்ரோலர் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு. யூஸ் பண்ண அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. பட் வந்து இந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அப்லோடுன்னு ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம டர்ன் ஆன் பண்ணி பார்த்தா தெரியும் புதுசுல. சரி, இதையும் செக் பண்ணலாம். இப்போ 3 பட்டன் இருக்கு இங்க, ஆப்ஷன்ஸ் பட்டன். இங்க 2 தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சேம் போர்ட் தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து USB Type C. Xbox Series X and S க்கு வந்து பாத்தீங்கன்னா USB Type C சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா USB Type A இருக்கும். அதை நம்ம மொபைலுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அது இருக்கும். புதுசா வரதுக்கு வந்து USB Type C இருக்கு. சரி, ஓகே, கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டர்ன் ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கதான் இருக்கு. ஸோ ரிப்பன் கட் பண்ணிடலாமா? ஸோ ப்ரெஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே, சூப்பர். இப்படி தான் வந்திருக்கு. ஆஃப்லைன் சிஸ்டம் அப்டேட், டர்ன் ஆஃப் திஸ் எக்ஸ்பாக்ஸ், ரீசெட் திஸ் எக்ஸ்பாக்ஸ். ஸோ கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம், பேர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் பேர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈஸியாக பேர் ஆகும். பேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், 2 ஸ்டேபிளாக எரியுது.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக எரியுது. சரி, ஓகே, பேர் பக்காவாகிடுச்சு. சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சரியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டி டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ரொம்ப லேட் ஆகுது. ஏதோ ப்ராப்ளமா பயமாகவும் இருக்குது கொஞ்சம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பாருங்கள். டேரெக்டாக வந்து எக்ஸ்பாக்ஸ் ஆப் மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம் போல இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பாக்ஸ் ஆப் மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இக்னோர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் இது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். ஓகே, ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ இது இந்தியா தானே, இந்தியா. சூஸ் எ கனெக்ஷன்ஸ். பட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப் மூலமாகவே இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நெட்வொர்க் கொடுக்குறேன். இன்டர்நெட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 55 inch 4K TV எம்ஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு. யுவர் கன்சோல் இஸ் கனெக்ட் டு த இன்டர்நெட். கண்டினியூ. இந்தியா. செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ்னு வருது. அப்டேட் வேணும்னா கொடுக்கலாம், வேணான்னா நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இதை ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ 750 MB எனக்கு தெரிஞ்சு டக்குன்னு 750 MB டக்குன்னு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு செம ஸ்பீடாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் டவுன்லோட் டக்குன்னு ஆகிட்டு இருக்கு. ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா உடனே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டெப் 3க்காக வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். 1080 பிக்சலில் 60 Hz தான் இருக்குது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா. அதை நம்ம அப்புறமா செட்டிங்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இட்ஸ் டைம் டு அப்டேட் வந்துச்சு. சூப்பர். ஸோ ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுன்னு சொல்லுது. ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். அப்டேட் கண்ட்ரோலரும் அப்டேட் பண்ணும் போல இருக்கு. ஓகே, அப்டேட்டிங். கீப் த கண்ட்ரோல் மோஷன்லெஸ் அண்ட் டர்ன்ட் ஆன். ஓகே, அப்டேட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் அப்டேட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. 100% வந்துடுச்சு. வா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் யூ வில் சைன் இன் வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணணும். ஐ திங்க் ஆப் மூலமாக பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு செட்டப் ஆகிடும். ஸோ யூஸ் அனதர் டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அது நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன் பேசாமல். இமெயில் ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலாம் வந்து பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் அனதர் டிவைஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் லிங்க் இந்த நம்பர் என்டர் பண்ணணும். யூஸ் கண்ட்ரோலர் இன்ஸ்டெட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் வந்து என்டர் பண்ண போகிறேன். microsoft.com/link. ஸோ அதை என்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 digit கோடை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 digit கோடை என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லுது. ஸோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். எஸ்ன்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆயிடுச்சு. நீங்கள் மொபைல் மூலமாகவே சைன்இன் பண்ணிக்கலாம். யூ ஆர் நவ் சைன்ட் இன் டு எக்ஸ்பாக்ஸ். யூ கேன் சேஃப்லி க்ளோஸ் திஸ் விண்டோ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது தேவையில்லை. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வி கலெக்ட் ரெக்வயர்ட். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபென்டாஸ்டிக். நோ தேங்க்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக மொபைல் மூலமாகவே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ண தேவையில்லை. வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு சூப்பர் கேம். We found all the system settings and preferences from your last Xbox. These are different than ones. No thanks கொடுக்குறேன். So no barriers. So skip this. Xbox One Xல பார்த்த செட்டிங்ஸ் தாங்க அப்படியே இருக்கு. வேற எந்த டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. கன்சோல் மட்டும் மேபி அப்டேட் ஆகிருக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனர்ஜி சேவிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுப்போம். ஃபைண்ட் த பெஸ்ட் செட்டிங்ஸ். கண்டினியூ. டிவி செட்டிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லுது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4Kக்கு வந்து அப்ஸ்கேல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி கீப் தி செட்டிங்ஸ். How does this look? Would you like to keep your display at 4K or try another resolution? Your display will go back to the last setting in 4 minutes. Okay, keep display at 4K கொடுக்குறேன். சூப்பர், செலக்ட் பண்ணிட்டேன். Let's go. You are all done setting up your Xbox. Time to play. Super friends.
செட்டிங்ஸ் பக்காவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கேம் பாஸும் நம்மகிட்ட இருக்குது. ஃபேண்டாஸ்டிக், செம்மையாக இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் டு பாருங்கள் 4Kல எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்ஸ்கேல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கேம்ஸ் இருக்குது. போட்டோன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறேன், பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. பிகாஸ் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல டைமு. பேட்மேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பேட்மேன் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இன்ஸ்டால் ஆல்ரெடி ஸ்டோரேஜ்லேருந்து பிக்கப் ஆகிடுச்சு. சூப்பர், ஸ்டோரேஜ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடுச்சு. கேம் எப்படி இருக்கும் பாருங்கள் கிளாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஓப்பன் ஆகுது. சிங்கிங் டேட்டா ஃபார் பேட்மேன் ஆர்கம் நைட். ஸோ டேட்டாவும் சிங்க் ஆகுது. ஸ்டோரி நாட் ஸ்டார்டட். நியூ ஸ்டோரி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டி நீங்களே பாருங்கள். சவுண்ட் வேக்கில் இந்த சைன்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓடும். ஸோ தேவையில்லாமல் காப்பிரைட் வயலேஷன்ஸ் வரும். வைப்ரேட் பயங்கரமாக ஆகுது. வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த பாருங்கள் எந்த மாதிரி ஆடுது பாருங்கள். கிளாரிட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு தெரியல. மேபி நான் லைட்லாம் ஒன்று கூட ஆஃப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாரிட்டி எப்படி இருக்குது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் சவுண்ட் வைக்கல பிகாஸ் காப்பிரைட் வயலேஷன்ஸ் வரும்ட்டு தான் நான் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது கிளாரிட்டி சீரியஸாகவே. என்னோட ரிவ்யூன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு செட்டப் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுதான் என்னோட முதல் வேலை. ராக்கெட் லீக்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. விளையாடி பார்ப்போம் ஒரு கேமாக. அதுக்கப்புறம் விளையாடி பார்ப்போம். சரியா இருக்குது. கிளாரிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்குவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, சவுண்ட் நல்லா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36% வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. சரி, ஹோம் ஸ்க்ரீன் போயிடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட செட்டிங்ஸ் நம்ம போக போக அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் Xbox One S மாதிரி தான் இருக்குது. நம்ம அதர் கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் ஆகுதுன்னு பார்த்தா அப்ஸ்கேல் ஆகுது. அண்ட் செட்டிங்ஸில் ஒன் மோர் டைம் போய் பார்த்துடலாம். செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டிவியில் தெரியும். ஸோ டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிவைசஸ். ஸோ ஜென்ரலில் டிவி அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4K TV details. Your TV setup doesn't support 4K UHD support பண்ணல. But your TV supports 4K UHD 60 Hz support பண்ணுது friends. Super. Upscale ஆகுது. Good. So இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா playing games. Your TV setup doesn't support 120 Hz. அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. பக்கா. ஸோ என்ன பிக்சல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1080 பிக்சல் வேணால் 1080 பிக்சல், 720 பிக்சல் வேணால் 720 பிக்சல், எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
வீடியோ மோட்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அதாவது HDR10 கூட இருக்கு. ஸோ ஆட்டோ HDR இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போக போக நம்மளோட வீடியோல Xbox Series Sல என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Xbox Series S ரிவ்யூவும் நான் வந்து போட போறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா எல்லாரும் நீங்க ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.